உலகத்துல பெரிய பாவம் எது தெரியுமா? திருட்டு இல்ல, பொய் இல்ல, நன்றி மறப்பது. அந்த நன்றி மறந்த ஒருத்தருக்கு சிவபெருமான் எப்படி ஒரு பாடம் கற்றுத்தந்தார் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ரொம்ப ஏழை குடும்பத்துல ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பேரு கண்ணன். வீட்டுல சாப்பாடு இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்துச்சு. அவன் தினமும் ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு பூ வைத்து சொல்வான், அப்பா சிவனே என்ன காப்பாத்து. கண்ணன் வளர்ந்தான், வேலை தேடினான். எங்க போனாலும் தோல்வி, அவமானம். ஒரு நாள் அவன் உட்கார்ந்து அழுதான். நான் தினமும் உங்களை வணங்குறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கை இப்படியே இருக்கு? சிவன் அமைதியா கேட்டார். அடுத்த நாள் ஒரு முதியவர் கண்ணனை சந்தித்தார். மகனே, எனக்கு வழி சொல்லுவாயா? கண்ணன் தன்னோட கடைசி காசுல ஒரு டீ வாங்கி கொடுத்தான். முதியவர் சிரித்தார். அடுத்த வாரம் கண்ணனுக்கு வேலை கிடைச்சது. 1 மாதம், 2 மாதம், அவன் பணக்காரன் ஆனான். பெரிய வீடு, பெரிய வாழ்க்கை. ஆனா அந்த சிவலிங்கம் மூலையில் தூசியில். ஒரு நாள் அந்த முதியவர் திரும்ப வந்தார். மகனே, ஒரு கண்ணாடி தண்ணீர். கண்ணன் கோபப்பட்டான். எனக்கு வேலை இருக்கு, போங்க. முதியவர் கண்கள் சிவனாக மாறின. அந்த இரவு கண்ணன் கனவு கண்டான். நீ கஷ்டப்பட்டபோது நான் இருந்தேன், நீ உயர்ந்ததும் என்னை மறந்துட்ட. சிவன் நின்றார் முன்னால. கண்ணன் விழித்தான். கண்ணீரோட அந்த பழைய சிவலிங்கத்தை சுத்தம் செய்தான். ஐயா, செல்வம் கொடுத்ததுக்கு நன்றி, பாடம் கற்றுத்தந்ததுக்கும் நன்றி. அவன் செல்வத்தை மக்களோட பகிர்ந்தான், ஏழைகளுக்கு உதவினான். அவனோட முகத்துல அமைதி வந்தது. சிவன் சொன்னார், நன்றி மறக்காத மனசே, எனக்கு பெரிய பூஜை. இந்த கதை சொல்லும் உண்மை என்ன? சிவன் செல்வம் கேட்க மாட்டார், புகழ் கேட்க மாட்டார். நன்றி மறக்காத மனசு, அதுதான் அவருக்கு போதும்.